வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 24 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 5.67 கோடி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஐஆர், அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இறுதியாக நம்ம தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர்கள் 5.67 கோடியாக இருக்காங்க. இதில் ஆண்கள் 2.77 கோடியாக இருக்காங்க. பெண்கள் அவங்களுக்கும் மேலே 2.89 கோடியாக இருக்காங்க. அப்புறம் மூன்றாம் பாலினத்தவர்கள் 7617 பேர் இருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா முதல் முறை வாக்காளர்கள் 12.5 லட்சம் பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் 4,63,000 பேர் இருக்காங்க. அப்புறம் 85 வயதுக்கு மேற்பட்டவங்க கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6.41 கோடியாக இருந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வாக்காளருடைய குறைப்பு விகிதம் 11% இருக்குது. அதாவது 75 லட்சம் பேர்களுடைய பெயர்கள் நீக்கியிருக்காங்க. நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். அடுத்தது, தற்போது மத்திய அரசு வெளியிட்ட இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பிரகார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிரகார் அப்படிங்கிற பெயரில் நம்ம நாட்டுடைய முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதோடைய பேர் பிரகார் அப்படிங்கிறது. இது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தி. மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் நமோ பாரத் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மீரத். இது பார்த்திங்க அப்படின்னா ரயில் சேவை அப்படின்னு இல்லாமல் ஒரு ரயில்வே பாதையை அமைத்திருக்காங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஆர்ஆர்டிஎஸ், அதாவது ரேப்பிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதிவேக ரயில் போக்குவரத்து பாதை அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் மீரட்டுக்கும் இடையில் தொடங்கியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் தான் இந்த மீரட் இருக்குது. அப்போது டெல்லி நம்ம இந்தியாவுடைய தலைநகர், அதை பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன நகரங்கள் கூட இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இலக்காக இது தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அதிவேக ரயிலும் மெட்ரோ ரயிலும் ஒரே ரயில் நிலையம் மற்றும் ஒரே தண்டவாளத்தை பயன்படுத்த முடியும். அது ஒரு சிறப்பு தான். இப்போது நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் லோக்கல் ட்ரெயின் ஒரு தண்டவாளத்தில் போகும், அது வேறு, அதுக்கு தனியான ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இது இருக்குல்ல, மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அது தனியான ஒரு தண்டவாளத்தில் போகும், அதுக்கு தனியான ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டுமே ஒரே தண்டவாளத்தையே பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி பண்ணது இந்தியாவிலேயே இது முதல் முறை. அடுத்தது, எத்தனை நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 64 நாடுகள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 64 நாடுகளோடு இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழுவை உருவாக்கியிருக்காங்க. இந்திய மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா இதை தொடங்கியிருக்காரு. மக்களவையில் நட்பு குழுக்களை இதற்காக ஓம் பிர்லா அமைத்திருக்காரு. இந்த குழுக்களை சேர்ந்த எம்பிக்கள் 64 நாடுகளுடைய பிரதிநிதிகளுடன் இணைந்து செயல்படுவாங்க. அடுத்தது, சி ராஜகோபாலாச்சாரியின் சிலையை குடியரசுத் தலைவர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை, அதாவது ராஷ்டிரபதி பவன். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருக்கார்ல, அவருடைய சிலையை தான் திறந்து வைத்திருக்காங்க. அதை எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதை திறந்து வைத்திருக்காங்க. ராஜாஜி பற்றி பார்த்தீங்கன்னா இவருடைய முழு பேர் ராஜகோபாலாச்சாரி, சுருக்கமாக ராஜாஜி அப்படின்னு அழைப்போங்க. இவர் தான் சுதந்திர இந்தியாவுடைய முதலாவது மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல். அதே மாதிரி இவரை சிறப்பிக்கிற விதமாக ராஜாஜி உற்சவ் அப்படிங்கிற பேரில் சிறப்பு நிகழ்வுகள் டெல்லியில் நடைபெறுது. அதே மாதிரி ராஜாஜியுடைய வாழ்க்கை மற்றும் பணிகள் குறித்த கண்காட்சி பிப்ரவரி 24 மார்ச் 1 வரைக்கும் இந்த ஆண்டு நடைபெறுது. இதெல்லாம் எங்கே நடைபெறுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான் டெல்லியில் நடைபெறுது. அடுத்தது, மேரி ரசோய் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப்.
மேரி ரசோய் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா 40 லட்சம் ஏழை குடும்பங்களுக்கு இலவச உணவுப் பொருட்கள் தொகுப்பு வழங்குறது தான் இந்த ஒரு திட்டம். இதில் வந்து நீல ரேஷன் அட்டை வைத்திருக்கிற குடும்பங்களுக்கு இதை வழங்குவாங்க. பஞ்சாபில் நீல ரேஷன் அட்டை இருக்கவங்க வந்து ஏழ்மையானவங்க அப்படிங்கிறத குறிக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொகுப்பில் 2 கிலோ சன்னா பருப்பு இருக்கும், 2 கிலோ சர்க்கரை இருக்கும், அப்புறம் 1 கிலோ அயோடின் கலந்த உப்பு இருக்கும், 200 கிராம் மஞ்சள் தூள் இருக்கும், அப்புறம் 1 லிட்டர் கடுகு எண்ணெயும் இருக்கும். இது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும். அடுத்தது, எந்த துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக உருவாக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னா 2030 ஆண்டில் நம்ம நாட்டுடைய சரக்குகள் கையாளுற திறன் 1000 கோடி டன்களாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. தூத்துக்குடியில் ரூபாய் 30,000 கோடி மதிப்பில் கப்பல் கட்டும் தளம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. 2070 ஆண்டு 0 கார்பன் வெளியிடும் நாடாக இந்தியா உருவாகும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதெல்லாம் தெரிவித்தது யார் அப்படின்னா மத்திய துறைமுகங்கள் கப்பல் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சரான சர்பானந்த சோனோவால் தான் தெரிவித்திருக்காரு. வஉசி கடல்சார் பாரம்பரிய அருங்காட்சியகத்தையுமே அவர் இப்போ திறந்து வைத்திருக்காரு. அடுத்தது, முக்கியமான ஒரு கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார் அப்படிங்கிறது. இது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு சிறப்பு படை பயிற்சி. இது வந்து பிப்ரவரி 23 ஆரம்பித்து மார்ச் 15 வரைக்கும் நடைபெறுது. இமாச்சல பிரதேசத்துடைய பக்லோ அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெறுது. இந்த ஆண்டு 16வது படிப்பு வந்து நடைபெறுது. அடுத்தது, அடல் பிஹாரி வாஜ்பாய் த எட்டர்னல் ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிற புத்தகம். இதை வந்து விஜய் கோயல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, முக்கிய தினங்கள். உலக சிந்தனை தினம், இது பிப்ரவரி 22 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது நட்பு அப்படிங்கிறது தான், அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது, மத்திய கலால் வரி தினம், இது ரொம்ப முக்கியமான தினம். இது பிப்ரவரி 24 மத்திய கலால் மற்றும் உப்பு சட்டம் 1944 ஆண்டு இந்த பிப்ரவரி 24 தான் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் அப்புறம் பெயர் மாற்றம் பண்ணியிருந்தாங்க. 1966 ஆண்டு மத்திய கலால் வரி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், இது பிப்ரவரி 24 இது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வரான ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த தினம். அவங்க 1948 ஆண்டு பிப்ரவரி 24 பிறந்தாங்க. ரிவிஷன் பார்க்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியலின்படி தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 5.67 கோடி. அடுத்தது, தற்போது மத்திய அரசு வெளியிட்ட இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் பிரகார். அடுத்தது, இந்தியாவின் முதல் நமோ பாரத் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மீரட். அடுத்தது, எத்தனை நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 64 நாடுகள். அடுத்தது, ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியின் சிலையை குடியரசுத் தலைவர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் குடியரசுத் தலைவர் மாளிகை. அடுத்தது, மேரி ரசோய் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். அடுத்தது, எந்த துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக உருவாக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் இது. ஃபஸ்ட்டு, யூசுஃப் கான் இவர் வந்து மதுரை ஆளுநராக இருந்தார். அப்புறமாக ஜார்ஜ் பிகாட் இவர் மெட்ராஸ் ஆளுநராக இருந்தார். அப்புறம் புலித்தேவர் இவர் நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை சேர்ந்தவர். அப்புறம் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் இவங்க வந்து ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க. இன்றைக்கான கேள்வி, குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ள போது அந்த பதவியை யார் வகிக்க இயலாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கரெக்டான ஆப்ஷன்ஸை யோசித்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.